பாட்டாளி மக்கள் கட்சியில டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான பிரச்சனை தொடர்ச்சியா நீண்டுகிட்டே இருக்குது. இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் இது என்ன பண்றாங்க, குற்றச்சாட்டுகள் சொல்றது மட்டும் இல்லாம நிர்வாகிகளை வந்து அலங்கரிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் ராமதாஸ் ஒரு நிர்வாகியை சேர்க்க அவரை வந்து அன்புமணி வந்து விலக்குறது, அன்புமணி சேர்க்கக்கூடிய நிர்வாகி வந்து டாக்டர் ராமதாஸ் நீக்கிறோம் அப்படின்னு இந்த பிரச்சனை வந்து தொடர்கதையா போயிட்டு இருக்குது. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா, பாமக யாருக்கு சொந்தம், யாருக்கு அதிகாரம் அப்படிங்கறதுல ரெண்டு பேரும் நிலைநாட்டுறதுக்கு தேர்தல் ஆணையத்தை நாடிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில டாக்டர் ராமதாஸ் இப்ப சொல்லியிருக்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு தான் சமூக வலைதளங்களையும் சரி, பாமக தொண்டர்களையும் சரி அதிர்ச்சியில் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணத்துல டாக்டர் ராமதாஸ் பாமக பொதுக்குழு கூட்டத்துல பேசினவரு என்ன சொன்னார்னா, அன்புமணி இனிமே வந்து அவரோட பேருக்கு பின்னாடி என் பேரை பயன்படுத்தக்கூடாது. அதாவது அன்புமணி ராமதாஸ்ங்கிறது இனிமே யூஸ் பண்ணக்கூடாது. தேவைன்னா என்னோட இனிஷியலை வந்து என்ன பண்ணிக்கலாம், அன்புமணி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அன்புமணி அப்படின்னு வேணா போட்டுக்கலாம் ஒழிய அன்புமணி ராமதாஸ்ன்னு இனிமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து அவர் சொன்னக்கூடிய இன்னொரு விஷயம் தான் ரொம்ப பாமக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அதிர்ச்சியில அழுத்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தைலாபுரத்துல நான் இருக்கிற வீட்டுல என்னோட இதுலயும் பாத்தீங்கன்னா, நான் அமர்ந்திருக்கிற இடத்துல நான் படுக்கிற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுக்கை கருவி பொருத்தப்பட்டிருக்குது. இது யாரு பொருத்துனா என்னங்கிறது எனக்கு தெரியல. இந்த கருவி பாத்தீங்கன்னா மிகவும் விலை உயர்ந்தது. லண்டன்ல இருந்து வரவழ வைக்கப்பட்டது. நான் யார்கிட்ட பேசுறேன், என்ன பேசுறேன் எல்லாத்தையும் ஒட்டு கேட்கறதுக்காண்டி என்னோட வீட்லயே வந்து இந்த மாதிரி ஒரு ஒட்டு கேட்பு கருவி வந்து பொருத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டா வச்சிருக்காரு. இது யாரு பண்ணது என்ன அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அவர் மறைமுகமா அன்புமணியை தான் குற்றச்சாட்டுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா, டாக்டர் ராமதாஸ் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல இன்னொரு புகார் மனு ஒண்ணு கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட எக்ஸ் பக்கத்தையும், அதாவது ட்விட்டர் பக்கத்தையும், சமூக வலைதளம் பேஸ்புக் பக்கத்தையும் சில வந்து முடக்கி, அன்புமணிக்கு தேவையான வந்து முடக்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுல இருக்க தரவுகள் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த என்னோட எக்ஸ் தள கணக்கையும் பேஸ்புக் பக்கத்தையும் மீட்டி எனக்கு கொடுக்கணும். இது வந்து துரோகிகளின் கையில வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாரசாரமான சில கருத்துக்களை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த வேட்புமனு இதுல புகார் மனுல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இது அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையிலான பிரச்சனைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்குன்னு சொல்லணும். ஏற்கனவே வந்து பாமக தலைவர் இல்ல, அவர் வந்து மே 28ஆம் தேதியோட அவர் பதவி காலம் முடிஞ்சிருச்சு, நான் தான் அடுத்த இவரா இருக்கேன், தலைவரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராமதாஸ் வந்து ஏற்கனவே ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதே கருத்தை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மறுபடியும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ராமதாஸ் வந்து இப்படி ஒரு பிரச்சனையை சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே பாமக நிர்வாகிகளையும் சரி தொண்டர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்குது. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல